சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நல்ல நாமத்திலே மறுபடியும் திருச்சபையிலும் தொலைக்காட்சியிலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவோ நேரம் நம்ம பாடினாலும், எவ்வளவோ நேரம் நம்ம பேசினாலும், ஆண்டவருடைய வார்த்தை என்பது மிகுந்த முக்கியத்துவமானது. ஏன்னா இந்த ஊழியத்தில் வார்த்தை இல்லைன்னா மோசஸ் மாரியப்பன் நிற்கவே முடியாது. மோசஸ் மாரியப்பன் மாத்திரம் இல்லை, யாருமே நிற்க முடியாது. ஏன்னா அவருடைய வார்த்தை தான் அவ்வளோ ஒரு வாழ்க்கையில் உன்னதத்திற்கு, உயரமான இடத்திற்கு, ஆசீர்வாதமான இடத்திற்கு, அநேக காரியங்களில் அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிறது. நமக்கெல்லாம் தெரியும். அதனால தான் நூற்றுக்கு அதிபதி கூட சொன்னார், ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய வேலைக்காரன் என்ன செய்வான், பிழைப்பான் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை, குறிப்பாக இந்த நாளிலே வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். இதில் ஒரே ஒரு சின்ன அறிவிப்பு. எங்கள் மத்தியிலே என்னோடு சேர்ந்து அதிகமாய் பாடல்களை பாடி என்னோடு ஊழியத்தில் உதவி செய்கிறார் அருமையான சகோதரர் முரளி கிறிஸ்டோபர் என்கிறதான ஒரு சகோதரர். அவருடைய மனைவி ராணி கிறிஸ்டோபர். அவங்க ரெண்டு பேருக்குமே ஊழியத்தை தவிர வேறு எந்த வயா மீடியாவும் கிடையாது. அவருடைய மனைவிக்கு கொஞ்சம் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு மதுரை அப்போலோவிலும் ஆசீர்வாத மருத்துவமனையிலும் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய ஊழியத்திலிருந்து முடிந்தவரை சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாளுக்கே அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1700 ரூபாய் வரை தேவை இருக்கிறது. கர்த்தர் ஏவினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. இங்கே வந்து தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நேரடியாக அவர்களை கூட தொடர்பு கொண்டு கொடுக்கலாம். அதற்கான முழு விவரங்களையும் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களுக்கு ஏவுதல் இருக்குமானால் தொடர்பு கொள்ள அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் என்ன பேசலாம்? போன மாதம் முழுக்கும் வாக்குத்தத்த வசனத்தை தியானித்தோம். ரொம்ப நீளமாய் தியானித்தோம், அப்படிதான் சொல்லணும். யோவேல் 2:21 நாம் தியானித்தோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வரும்போதே எனக்கே பார்த்தீங்கன்னா நல்ல சுகவீனங்கள், பலகீனங்கள், ஊழியத்தில் ஒரு பெரிய அளவில் மீட்டிங்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு காலங்கள்லாம் வந்துச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, பல காரியங்களை சொல்லியிருக்கிறீங்க, பல சூழ்நிலைகளை சொல்லியிருக்கிறீங்க, எப்படி ஆண்டவரே நடக்கும், எனக்கே எப்படி இருக்கே அப்படின்னு. அப்போ தான் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார். 1 கொரிந்தியரின் புத்தகம் 10வது அதிகாரம், 1 கொரிந்து நிறுவத்திலே 10வது அதிகாரம் 13வது வசனம். ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது. ஆனால் இந்த வார்த்தையிலையும் அநேக காரியங்கள் இருக்கிறது என்று நினைக்கும் போது தேவனை அதிகமாய் துதித்தேன், தோத்தரித்தேன். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதுக்கு பின்னாடி தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதான பலனையும் தப்பிச் செல்லக்கூடிய போக்கையும் உண்டாக்குவாராம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உண்மையாகவே எல்லா மாதங்களைப் போலதானே இந்த மாதம், எல்லா வருஷங்களைப் போலதானே இந்த வருடம் அப்படின்னு நானும் உங்களை போல நினைச்ச நேரத்தில் தான் கர்த்தர் சொன்னாரு, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற ஒன்றும் இந்த உலகத்தில் நீ புதுசாக என்ன செஞ்சிட போறதில்ல, பாத்திர போறது இல்லப்பா. அப்படியே இருந்தா கூட நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், உண்மையுள்ள தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. மனுஷன் தான் பொய் சொல்வான், மனுஷன் தான் உண்மை இல்லாதவங்களா இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் எப்பவுமே உண்மையாகவே அவர் சொன்ன வார்த்தையின்படியே தான் நடத்துகிறார். ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்லா பக்கத்துலையும் நெருக்கம், எல்லா பக்கத்துலையும் பிரச்சனை, எல்லா பக்கத்துலையும் போராட்டம், எல்லார்கிட்டையும் போய் தேவைகள். சில பேருக்கெல்லாம் ஃபோன் பண்ணும்போது மோசஸ் மாரியப்பன் ஏதாவது கேட்டுருவாருங்கிறதுக்காகவும் என்னமோ ஒரு 10 பிட்டை சேர்த்தே போடுவாங்க. உண்மையா பொய்யா இருக்கு. ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர். தாங்கக்கூடிய பலனையும் தப்பித்து கொள்ளக்கூடிய வழிகளையும் இன்னொரு இடத்துல இருந்து என்ன செஞ்சிட்டு இருக்காரு, ரொம்ப அழகாக காட்டிட்டு இருக்கிறார். இதில் எனக்கு ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய லிமிட்டேஷனை ஒரு சாதாரண பேராசிட் மாத்திரை, ஒரு அமாஸ்லின் மாத்திரை, ஒரு டோலா
கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா நம்மை உண்டாக்கின தேவனால நமக்குள்ள திராணி எவ்வளோன்னு தெரியுமா தெரியாதா? நிச்சயமா தெரியும். இன்றைக்கும் இதை கேட்கிற இதை பார்க்கிற அன்பான தேவச்சனமே, தாங்கக்கூடிய அளவுல எனக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டமா இருக்க, எப்படி ஆகும், எப்படி கூடும், என்ன செய்வேன்? நீங்க சொல்றீங்க நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, நல்லா தான் பேசுறீங்க, நல்லா தான் மைக்கெல்லாம் வச்சிருக்காங்க, நல்லா தான் அவங்க சபையில கை தட்டுறாங்க, ஏதோ போகுது. அப்படி இல்லை, எனக்கு நடக்கும். என் திராணியுடைய அளவு அவருக்கு தெரியும். நான் தாங்கக்கூடிய வழிகளை எனக்கு உண்டு பண்ண அவரால் முடியும். எனக்கு தப்பி செல்வதற்கு ஒரு போக்கை காமிப்பார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஒரு போக்கை காமிப்பார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமங்களின் புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃபெமினியனான ஒரு கேரக்டர் ஆகார். இவங்க தான் அந்த அம்மா கூப்பிட்டு, என் மறுமணியாட்டியோடையாவது சேர்மையா, புள்ள உண்டாகுதான்னு பார்ப்போம், அப்படித்தானேயா? அப்படித்தானே ஸ்டார்டிங் வாசிச்சிருக்கீங்கல்ல? புள்ள உண்டாகுதான்னு பார்ப்போம் அப்படின்னா, அதுக்கப்புறம் புள்ள வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இவளை என்னத்தையாவது செய்யும் அப்படின்ட்டாரு ஆபிரகாம். என்னத்தையாவது செய்யும், இஷ்டப்படி இருக்கிறார், வேற வழி இல்லை. ஆபிரகாமும் கூட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்ட மீனை போல தான் இருக்கிறார். அப்படி சொல்லுவாங்கல்ல நம்ம ஊரில், தூண்டியில் மாட்டின புழுவா, அது எப்படியா, அந்த மாதிரி தான் இருக்கிறார். இந்தா இவ்வளவு உன் கையில் தானே இருக்கா, என்னத்தையாவது செய் அப்படின்ட்டார். சரி, இருந்தாலும் நமக்கு தேவையான சப்ஜெக்ட் வந்துருவோம். 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதனானவன் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றறையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, நீ எங்கிருந்து வர்றாய், எங்கே போகிறாய் என்று கேட்டாள். நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போக பார்க்கிறேன். அந்த ஓடி போவேன் என்று சொன்னவளுக்கு என் ஆண்டவர் திரும்ப ஒரு வழியை கொடுத்து, தப்பிச் செல்லக்கூடிய போக்கை கொடுத்து, உனக்கு ஒரு சந்ததி இருக்கும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பேரையும் கொடுத்தார் என்றால், இந்த 2வது மாதத்துல நான் சொல்றேன், எந்த சோதனையா இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு நேரிடுகிறது தான் நடக்குது. என் ஆண்டவருக்கு தெரியாம எனக்கு ஒன்றும் நடக்கிறது இல்லை. அவர் தாங்கக்கூடிய பலனையும் தப்பிச் செல்லக்கூடிய போக்கையும் காட்டுகிற தேவனா இருக்கிறார் சொன்னீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன், ஆகாரின் ஜபத்திற்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு வரைக்கும் நிற்கிற என் போன்ற ஊழியக்காரருடைய ஜபத்திற்கு மட்டுமல்ல, உங்கள் ஜபத்துக்கும் பதில் கிடைக்கும். இல்லைங்க, என் பிரச்சனையெல்லாம் வெளியவே சொல்ல முடியாதுங்க, வெளியவே சொல்ல முடியாது. அப்படித்தானங்கய்யா? வெளியில சொல்ல முடியாது. ஆனா நான் சொல்றேன், நீங்க வெளியில சொல்லணும். ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? சொல்லணும், மனம் விட்டு சொல்லணும். ஆண்டவரே சொன்னார்ல, நீங்கள் எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழு. சொல்லுயா, சொல்லணும். அவ சொன்னான், எங்கிருந்து வர்ற? நான் என் ஆச்சியார்கிட்ட இருந்து வர்றேயா. ஒரு காலத்தில் எங்க வீட்டுக்காரோட போய் இருன்னு சொன்னா, இப்போ விரட்டி புட்டா. அப்படியா? நீ திரும்ப அவளிடத்திற்கே போ, உன் மூலமாய் ஒரு சந்ததி உண்டாகும், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு. இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே. எத்தனையோ முறை படித்து விட்டோம், எனக்கு ஒரு வழி இல்லையே, எனக்கு ஒரு போக்கு காமிக்கலையே, எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, எனக்கு ஒரே சோதனையா இருக்கு, நான் இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறேன்? ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு உனக்கு தாங்கக்கூடிய பலனை நிச்சயமாய் தருவேன், தப்பிச் செல்லக்கூடிய போக்கையும் நிச்சயமாய் உனக்கு காண்பிப்பேன். யாத்திராகமம் புத்தகம் 2வது அதிகாரத்துல நம்ம ஆளு ரொம்ப ஃபெமினியனான ஒரு ஆளு, மோசே. நல்ல ஒரு மனிதன். ஏன்னா இன்னைக்கு மாமனார்கிட்ட ஒரு சில ஆட்கள் 1 வருஷம் 2 வருஷம் காலம் தள்ளுறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போது கூட அண்ணன் நாங்கள்லாம் பேசிக்கிட்டோம் கல்யாணத்தை பத்தி. அல்லேலூயா. அவர் 40 வருஷம் மாமனார்ட்ட என்ன செஞ்சிருக்காரு? காலம் தள்ளி இருக்கிறாரு. சரி, 15வது வசனத்தை வாசிப்போம். தேவையான காரியம். ஏன்னா அதுக்கு முன்னாடி மாமனாரை சந்திக்க போறதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்துரும். வாசிங்க. 2:15. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான்.
மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் சரி 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து அவன் எங்கே அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது அங்கே மனிதனை விட்டு வந்தது என்ன? அந்த மனிதனை சாப்பிட கூட்டு வா, போஜனம் பண்ணும்படிக்கு. ஆமென். போஜனம் பண்ணும்படிக்கு அழைத்து வந்து வாருங்கள் என்றான். பாத்தீங்களா? இப்படி ஒரு ரெகுவேலை அவனுக்கு காண்பித்த என் ஆண்டவர் இன்னைக்கு நீங்க விசுவாசித்தால், நீங்க எந்த விதமான சோதனையில் அகப்பட்டு இருந்தாலும் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு இடத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, கூப்பிட்டு சோறு போட்டது மட்டுமல்ல, ஒரு சிப்போராலையும் அவளுக்கு என்ன செய்தான்? கொடுத்தான். இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே. ஏதோ ஒரு சின்ன பாவம், சின்ன ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு காரியம், விழுந்து விட்டீர்களா? எழும்ப முடியவில்லையா? கலங்கி போய் நிற்கிறீர்களா? வருஷங்களும் நாட்களும் வாரங்களும் ஓடிக்கொண்டு இருக்கிறதே, இந்த சோதனையில் இருந்து நான் எப்படி மீண்டு வருவேன் என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீ தாங்கக்கூடிய பலனை, நீங்கள் தப்பிச் செல்லக்கூடிய போக்கை கட்டாயமாக உனக்கு காண்பிப்பார். பாத்தீங்களா? அவன் அப்படியே துறவிலே போய் என்ன செய்வது எது செய்வது என்பது தெரியாமல் அலைந்து திரிந்தவனாயிருந்தான். சாப்பாடு கொடுத்தது மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு பொன்னையும் கொடுத்து ஒரு வாழ்க்கையை கொடுத்த என் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவ ஜனமே. உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட சோதனை நாள் வரட்டும், எப்படிப்பட்ட பிரச்சனை நாள் வரட்டும், ஐயோ என்னை கைவிட்டார் ஆண்டவர், ஐயோ என்ன மறந்துட்டாரு ஆண்டவர், ஐயோ என்ன தெரியலையா ஆண்டவருக்கு அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை, ஆகார் வனாந்தரத்தில் அலைந்த போது அவளுக்கு ஒரு இடத்தை உண்டாக்கின தேவன் இருக்கிறார். மோசே வனாந்தரத்தில் அலைந்த போது அவளுக்கு இடத்தை உண்டாக்கின தேவன் இருக்கிறார். என் வாழ்க்கையிலும் என்னை நடத்த அவர் வல்லமை உண்டு. என்னுடைய திராணி எவ்வளவுங்கிறது தெரியும். நிச்சயமா இந்த வருஷத்துல கூட, இந்த மாசத்துல கூட, இந்த வாரத்துல கூட என் சோதனைக்கெல்லாம் ஒரு முடிவை வைக்கிற நாள் உண்டு என்று சொன்னா, தேவனுக்கு பேர் என்ன தெரியுமா அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனுஷனையாவது தேவன் சோதிக்கிறாரா அப்படின்னு பார்த்தா, வேதம் சொல்லுது திட்டமும் தெளிவுமா அவர் சோதிக்கிறவரே அல்லையா. அப்படியே சோதிச்சா கூட நல்ல வழிகளில் தான் சோதிப்பாராம், பொல்லாத வழிகளில் சோதிக்க மாட்டாராம். அதை கூட யாக்கோபு நிறுவமே லேசா அழகாக சொல்லி இருக்கு பாருங்க. அதை தடவிட்டு இங்கே வருவோமே. 1:12-13 எடுத்துட்டு வாங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிப்போம். நல்லா இருக்கும் பாருங்க. ஏன்னா சோதனைக்கு ஒரு பெரிய டெபினேஷன்னாலே அங்கே தான் ஸ்டார்டே சொல்லுவாங்க பல நிறைய பேர். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இது கூட தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரிஞ்சிருந்தாலும் என்ன இருந்தாலும் பிரதர், மாம்சம் பலகீனம் உள்ளதானையா, அப்படியே சொல்லி 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 தான் இன்னும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பலகீனப்பட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு சொல்லுங்க, என் மாம்சத்தினுடைய அளவு, என் மாம்சம் தாங்கக்கூடிய அளவு, என் குடும்பம் தாங்கக்கூடிய அளவு, என் பிஸ்னஸ் இழுக்கக்கூடிய அளவு, என் வேலையில் நான் சந்திக்கக்கூடிய அளவு எல்லாம் கர்த்தர் தெரியும். எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனதன் காலத்தில் அதனதன் காரியங்களை செய்வார்னு சொல்லி பாருங்க. ஒரு புதிய டைரக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு புதிய டைரக்ஷன் கிடைக்கும். ஆனால் நம்ம சோதனையவே தாங்கிறதே இல்ல. சரி வாசிங்க வசனத்தை. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும், இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் நிறைய கேட்டோம், அதனால இந்த வசனத்தை முன்பகுதியை நான் அதிகமாக தியானிக்க விரும்பவில்லை. வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று. முதல்ல இந்த வார்த்தையே பெரிய சோதனைக்குரிய வார்த்தைங்க. நிறைய பேர் எதுக்கெடுத்தாலும் சோதனை தேவனால் வந்துச்சு. என்ன ஒரே சோதனையா இருக்கு பிரதர். இதுல சில பேர் பாட்டு, இது வேதனை காலம், மகா சோதனை காலம், அந்த பாட்டு எனக்கு தெரியல, அது அப்படி ஒன்று பாடிக்கிடுவாங்க. இன்னொன்று பாடிக்கிடுவாங்க, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் நெஞ்சமே. எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்க மாதிரி சோதனைக்கும் பாட்டு வச்சுட்டான். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்போம், சோர்ந்து போகாதே. அப்புறம் செவிக்கும் போது மட்டும் பாடு, சோராமல் செவித்திட. இதுக்கு ஒரு பாட்டு, இதுக்கு ஒரு பட்டியல் போடலாம் போல தெரியுதே. சரி வாசிங்க, கொஞ்சம் வாசிங்க.
தேவன் பொல்லாங்கினால் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல. ஆனாலும் நமக்குள்ள சோதனை வருதுன்னா ஒருவேளை நாம செய்யற சில காரியங்களினாலே வரும். அது அங்க தெளிவா போடப்பட்டிருக்கு. அவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு ஈர்க்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். ஆனா அதெல்லாம் இன்னைக்கு மேட்டர் இல்ல. அந்த சோதனுடைய அளவு நிச்சயமா என் தேவனுக்கு தெரியும். ஒரு புதிய டைரக்ஷன் உங்களுக்கு இந்த 2வது மாதத்துல கிடைக்கும். இதான் மேட்டர். தேவன் ஒரு நாள் ஒரு மனிதனையும் சோதிக்கிறவர் அல்ல. அப்படியே ஒருவேளை சோதிச்சா கூட உன்னுடைய உத்தமத்தை, உன்னுடைய பரிசுத்தத்தை, உங்களுடைய அளவு, உங்களுடைய என்ன சூழ்நிலை என்பதை பார்ப்பதற்காக சோதிப்பார். ஆனா அந்த லிமிட்டேஷனுக்கு மேல என்ன செய்ய மாட்டாரு, கொண்டு போக மாட்டாரு. ஐயா 2-3 மனிதர்களை மட்டும்தான் வேதத்தில் பர்டிகுலராக பேர் பண்ணி தேவன் சோதித்தார்னு போட்டிருக்கு. அதில் ஆபிரகாம பேர் அப்படி அழகாகவே போட்டிருக்கோம். இதற்கு பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார்னு ஆதியாகமம் 22 போட்டிருக்கோம். இப்படி சோதித்தவங்களெல்லாம் நீங்கள் படித்து பாருங்க. கரெக்டாக அந்த எண்டு லிமிட் வரைக்கும் வரும். கரெக்டாக அவன் எப்போ உடைவாங்க, எப்போ சோர்ந்து போவாங்க, எப்போ விழுந்து போவாங்கன்னு தெரியுமோ அப்போ அழகான ஒரு டைரக்ஷனில் கர்த்தர் நடத்திடுவார். அல்லேலூயா. நிச்சயமா இன்றைக்கு நான் அப்படித்தான். எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ காரியங்கள் வரும், எத்தனையோ பிரச்சனைகள் வரும். ஆண்டவர்கிட்ட கேட்கறது தான், ஆண்டவரே 2 கண்ணும் தெரியாது, 46 பிள்ளைங்களை கொடுத்தீங்க, பணியாளர்களை கொடுத்தீங்க, ஊழியங்களை கொடுத்தீங்க. சில நேரங்களில் எனக்கு பைபிளை கூட ப்ரிப்பேர் பண்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கு. சில நேரம் அவ்வளவு பாடுகள் இருக்கு. எப்படி இந்த ஊழியத்தை செய்ய? ஆண்டவர் சொல்வார், தாங்கக்கூடிய பலனையும் தப்பி சொல்லக்கூடிய போக்கையும் காட்டுவேன்னு சொல்லி புதிய காரியத்தை புதிய கோணங்களில் காணும்படி, புதிய சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போகும்படி என் தேவன் அற்புதமாய் நடத்துகிறார். இன்னைக்கு சொல்லுங்க, என்னை நடத்தவும் அவரால் முடியும். ஏன்னா தேவன் எந்த மனிதனையும் சோதிக்கிறவர் அல்ல. அப்படியே சோதித்தா கூட நான் மெருகற வேண்டும், நான் பண்பு அடைய வேண்டும், நான் வாழ வேண்டும், நான் சீர்பெற வேண்டும், நான் சிறப்பாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், அதற்காகவே சோதிக்கிறாரே தவிர பொல்லாத தனத்தினால என்னை சோதிக்கிறவர் அல்ல. எனக்கு பைபிளில் இன்னொரு அழகான ரொம்ப நல்ல ஒரு சம்பவம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான சம்பவம் இருந்துச்சு. 2 ராஜாக்களின் புத்தகத்தை பார்த்துட்டு வருவோமே. 6வது அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காரியத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த சம்பவத்தை படிக்கும்போது கொஞ்சம் வாசிங்க. 7வது வசனத்திலிருந்து 6வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப கவனமாக ஞானமாக படிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் அது ஒரு பெரிய உற்சாகத்தை, ஒரு உத்வேகத்தை, ஒரு பெரிய பலத்தையே கூட்டி கொடுக்கும். ஏன்னா அந்த பலம் தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன நிற்க வச்சிருக்கு. வேற எந்த ஒரு காரியமும் கிடையாது. வாசிங்க 2 ராஜாக்கள் 6:7. அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரருடைய ஆலோசனை பண்ணினான். பாருங்க, இன்ன ஸ்தலத்திலே தன் பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரனுடைய ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்திற்கு போகாதபடிக்கு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்ன இடத்திற்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். சீரியர் அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்ல சொன்னார். ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? அதன்படியே செய்து அந்த இடத்துக்கெல்லாம் போகாமல் இருந்து அவன் அந்த இடத்துல தன்னையும் தன்னுடைய மக்களையும் இஸ்ரவேல் ராஜா காத்து கொண்டான். அல்லேலூயா. எப்படி அழகான டைரக்ஷன் கர்த்தர் பண்றாரு பாத்தீங்களா? எப்படி அழகான டைரக்ஷன். எந்த சோதனையா இருந்தாலும் சரி, நீங்க அவர்கிட்ட மட்டும் விட்டுட்டீங்கன்னா போதும், அவருக்கு மட்டும் காத்திருந்தா போதும். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேற சோதனை எனக்கு நேரிடுகிறதில்லை. தேவன் தாங்கக்கூடிய பலனையும் தப்பி சொல்லக்கூடிய போக்கையும் காட்டுவாருங்கிற நம்பிக்கை அவர் மேல வச்சுட்டீங்கன்னா போதும். புது டைரக்ஷன். இன்னொரு வசனம் அப்படி வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்துக்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்துக்கொண்டா. எவ்வளவு அழகான ஒரு டைரக்ஷன் பாத்தீங்களா? இதே போல இந்த வருஷத்துல அநேக குடும்பங்களுக்கு நீங்க போற வழியில இருக்கிற பிரச்சனைகளை, நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளை, நீங்க பிசினஸ்ல பண்ணுகிற காரியங்கள்ல இருக்கிற குழப்பத்தை, பிரச்சனைகளை, ஊழியத்துல சந்திக்கிற ஏமாற்றங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு காமிச்சு கொடுத்து தப்பு வைக்கிற தேவனாக, டைரக்ஷன் பண்ணுகிற தேவனாக, ஒரு புதிய வழியை உண்டு பண்ணுகிற தேவனாக, ஒரு புதிய வழிவாசல்களை திறந்து கொடுக்கிற தேவனாக இருக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமா நடக்கும் பிரதர், நிச்சயமா நடக்கும் சிஸ்டர், நிச்சயமா நடக்கும். ஏன்னா மனுஷன் யாரு மேலையும் சோதிக்கணுங்கிறது தேவனுடைய நோக்கம் இல்லை. ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தை, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படிக்கு அருள் செய்வேன் என்றுதான் சொல்லி இருக்கிறார். அவர் இந்த உலகத்திற்கு வந்தபோது மனிதனுடைய உபத்திரவங்கள் என்ன, சோதனைகள் என்ன, பாடுகள் என்ன என்பதை நன்றாக அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமா டைரக்ஷன் பண்ணுவார், நிச்சயமா டைரக்ஷன் பண்ணுவார். ரொம்ப வல்லமையான ஊழியக்காரர் நம்மால் எலிசாவும் எலியாவும், அவங்கள பற்றி கூட பாருங்களேன், எவ்வளோ அழகா அவர் டைரக்ஷன் பண்ணிட்டு போறாரு பாருங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம், 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து கூட வாசிக்க கேட்போம். 5லிருந்து நல்லா இருக்கும், இருந்தாலும் ஒரு 6லிருந்து கூட வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. காகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்திலே மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாக்கி அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு. எவ்வளவு அழகான டைரக்ஷன் ஒரு ஊழியக்காரனுக்கு தாங்குறாரு பாத்தீங்களா? எவ்வளவு அழகான டைரக்ஷன், எவ்வளவு நீட்டா நடத்துறாரு பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேங்க, கர்த்தருக்கு தெரியும் உங்க அளவு, உங்க பலகீனம் எவ்வளவு, நீங்க படுகிற பிரயாசம் எவ்வளவு, நீங்கள் அடைந்திருக்கிற நிந்தை எவ்வளவு, நீங்கள் அடைந்திருக்கிற போராட்டம் எவ்வளவு, அவமானம் எவ்வளவு, எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். இன்னைக்கு சொல்லுங்க, அந்த எலியாவின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், மோசையின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், ஆகாரின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்னு சொன்னீங்கன்னா அவர்களுக்கு மட்டுமில்லை, உங்களுக்கும் ஒரு புதிய வழி உண்டாகும், உங்களுக்கு ஒரு புதிய டைரக்ஷன் உண்டாகும். இல்லைங்க, இவருக்கெல்லாம் தெரியாதுங்க. இவர்கிட்ட சொல்லி இவர் என்ன ஏதோ பேசுறாரு இல்லைங்க. நித்தம் நடத்துகிறதை நித்தம் அனுபவிக்கிறவனாய், நித்தம் அவர் அன்பை அறிந்திருக்கிறவனாய், நித்தம் அவர் சாட்சியாய் நிற்கிறவனாய் பேசிக்கொண்டிருக்கிற புதிய டைரக்ஷன்ல தான் எத்தனையோ வழிகள் அடைபட்டாலும் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, சாப்பாடு காக்கா கொண்டு வந்து கொடுத்துச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் நடந்துச்சு, நல்லபடியா பர்ஃபெக்டா போச்சு. ஆனா பிரச்சனை என்ன வந்துச்சு? தண்ணி இல்ல, வத்தி போச்சு. சொல்றாரு, அடுத்த பிரச்சனை எங்க போனோமோ அங்க அவனை போக சொல்றாரு. போன உடனே அந்த பெண் அவ்வளவு அழகாய் கேட்டதுபடியே கொடுத்தாள். இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாட்டா பாடிக்கிட்டு இருக்கோம். பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி அந்த எலியாவை அதை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு வரைக்கும் பாடுறோம். ஆனா நமக்கு நடக்கல. காரணம் என்ன தெரியுமா? என் பிரச்சனையில ரொம்ப பெருசு பிரதர், என் பிரச்சனையெல்லாம் வெளியில சொல்லணும்னா நேரம் பத்தாது பிரதர், காலம் பத்தாது பிரதர், இப்படியே கணக்கு சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. நான் சொல்றேன், கணக்கெல்லாம் விட்டுட்டு கர்த்தரிடத்துல வச்சு, எனக்கு இந்த 2வது மாதத்துல தாங்கக்கூடிய பலனையும் தப்பி செல்லக்கூடிய போக்கையும் காட்டுவாரு. எலிசாவோட நானும் இயேசுவின் பிள்ளை தான், எனக்கு நடக்கும்னு சொல்லுங்க, நிச்சயமா நடக்கும். எனக்கு அன்பான தேவஜனமே, வேதத்தில் மட்டுமல்ல, வேதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்குமே அவர் பட்சபாதம் இல்லாமல் பதில் கொடுக்கிற தேவன். எத்தனையோ ஊழியங்கள், எத்தனையோ சாட்சிகளை நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு நடக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? வாயை திறந்து இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, தன்னை நிற்கிறேன் என்கிறவன் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். சோதிக்கப்படுகிற நான் தேவனால் சோதிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படியே நீங்க சோதிச்சாலும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. சோதனைக்கு பெரிய ஆளு யோபுயா, அவர் சோதனைக்கு வழி கிடைச்சிச்சியா. இன்னைக்கு நம்ம சோதனைக்கு வழி கிடைக்காதா? கண்டிப்பா வழி கிடைக்கும். ஒருவேளை நீங்க உங்க சுயத்தினால, உங்க பிரச்சனையினால, உங்க தேவைக்கு அதிகமா தேவையில்லாத காரியங்களில் விழுந்ததுனால
வந்தா கூட என்னோடு சேர்ந்து இப்போ, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், எனக்கு ஒரு போக்கு வேணும்யா, எனக்கு ஒரு வழி வேணும்யா, என்னை வழி நடத்துகிற தேவன் நீர் என்பதை நான் அறிந்திருக்கிறையா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்களேன். அவர் தாமே சோதிக்கப்பட்டவராய் இருக்கிறபடினால, சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினால, அந்த வல்லமையை வைப்பதற்காவது அந்த வல்லமையை நீங்க கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். வரும் நாட்களில் நாம் தொடர்ந்து தியானிப்போம். நிச்சயமா ஒரு நல்ல நம்பிக்கையோடு, நல்ல சமாதானத்தோடு, நல்ல விசுவாசத்தோடு, ஒரு ஆசோலேஷன் இல்லாம நம்பிக்கையோடு கடந்து போங்க. அவர் என்னை தாங்குகிற தேவன், தப்புவிக்கிற தேவன். பூர்வ காலத்திலிருந்து என்னுடைய நெருக்கங்களில் சுமந்து வந்திருக்கிறார். இப்பயும் அவர் சுமக்கிறதுக்கு ஆயத்தம்னு சொல்லி அப்படியே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா சொல்றேங்க, இந்த ஊழியத்துக்கு ஒரு டைரக்ஷன் உங்களை போல வழியில, உங்களை போல பார்க்குறவங்களை கொண்டு, உங்களை போல சபையில தெரிஞ்சவங்களை கொண்டு நீங்க கொடுக்குற சின்ன சின்ன காணிக்கைகளை சிறு துளி பெருவெளமாக்கி அவ்வளவு அழகான காரியங்களை நடத்தக்கூடுமன்னா, உங்க குடும்பத்தில் என்ன தேவையோடு, என்ன பிரச்சனையோடு, என்ன போராட்டத்தோடு உட்கார்ந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தாங்கிட பலன் கொடுப்பார். நீங்க தப்பி செல்ல வழி செய்வார். அந்த நல்ல தேவனை நோக்கி, உண்மையுள்ள தேவனை நோக்கி இப்பொழுதும் கூட நாம் எழும்பி நின்று ஜெபம் செய்வோம். யாவரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து வீடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய், இன்று நீ காண்பாய். கடந்து போன காரியங்களை நினைச்சு அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி அவரையும் துக்கப்பட்டு நீங்களும் துக்கப்பட்டு நிற்கிறத விட, இன்னைக்கு ஆண்டவர் என் கண்ணீரை துடைக்கிறதற்கு, என் கலக்கத்தை மாற்றுவதற்கு, நானும் இந்த சோதனையிலிருந்து மீண்டு வருவேன் என்பதற்காக ஒரு நம்பிக்கையின் வார்த்தை சொல்லி இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதர் அல்ல, மனம் மாறுவதற்கு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிறவர் அல்ல. ஒரு ஆடு மேய்க்கிறவனை போல் அல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்தவனை ஒரு சிப்போராலை கொடுத்து, ஒரு ரெகுவேலை கொடுத்து ஆதரித்திருக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறபடியினால், மனாந்தரத்தில் அலைந்து திரிந்தவரை பார்த்து உன் மூலமாய் உனக்கு ஒரு இஸ்மவேல் பிறப்பான் என்று சொன்னவர் அல்லவா என்னோடு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தார். இப்பொழுது சொல்லுகிறையா, ஒரு புதிய டைரக்ஷன் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது. இந்த நம்பிக்கையோடு கர்த்தருடைய வார்த்தையை வைத்து தொடர்ந்து தியானிங்க. இந்த நம்பிக்கையோடு கர்த்தருடைய வார்த்தையோடு நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க. அவருக்கு தெரியும் உங்க பிரச்சனை. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான் எனக்கு வந்திருக்கு, நிச்சயமா இதிலிருந்து விடுதலை கொடுக்க, என் வியாதியை மாற்ற, என் கடன் பாரத்தை மாற்ற, என் பிள்ளைகள் பிரிந்திருக்கிற வாழ்வை சரிபடுத்த அவரால் முடியும்னு சொல்லுங்க. அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. அவர் உண்மையுள்ளவர். அந்த உண்மையுள்ள தேவனுடைய வார்த்தை தான் இந்த ஊழியத்தை நடத்துகிறது, உங்களையே நடத்தும். அந்த நல்ல தேவனை நோக்கி இப்பொழுதும் நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். ஜெபம் செய்வோம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்தின எங்கள் அன்பின் தெய்வமே, இப்பொழுதும் எத்தனை சோதனையோடு, எத்தனை போராட்டத்தோடு, எத்தனை கண்ணீரோடு இந்த நாட்களில் எனக்கு விடுதலை உண்டா என்று கேள்வியோடு இருக்கிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் தாங்கக்கூடிய பலனையும் தப்பிச் செல்லக்கூடிய போக்கையும் நீர் காட்டின சில மனிதர்களை நான் காண்பித்தேன். என்னையே நடத்தினதையும் ஜனங்கள் பார்க்கிறார்கள். இந்த வேதத்தை இந்த நாளிலே தியானிக்கிற, விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் புதிய டைரக்ஷனை கண்டு, புதிய ஆசீர்வாதத்தை கண்டு, உம்முடைய அற்புதத்தை கண்டு, இந்த ஜனங்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்டால் ஒழிய நம்ப மாட்டார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறபடினால் செய்வீர் என்ற விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்து அநேக சாட்சிகளோடு உம்மை துதிக்க தோத்தரிக்க நீர் கிருபை செய்யும். எம்மட்டும் அப்படி எங்கள் ஊழியங்களை நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து என்னோடு உழைத்த பிள்ளைகள், ஜெபித்த பிள்ளைகள், கொடுத்த பிள்ளைகள் அத்தனை குடும்பங்களிலும் தாங்கக்கூடிய பலனையும் தப்பிச் செல்லக்கூடிய போக்கையும் காட்டி இன்றும் என்றும் நடத்துகிற இயேசு தொடர்ந்து நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை வந்திருக்கிற ஒரு பிள்ளைகள் கூட ஒருபோதும் வைக்கப்பட்டு போனதில்லை. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட சாட்சி ஏற்பட நீர் கிருபை செய்யும். நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் ஒவ்வொரு குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் ஆராதனையில் கலந்து கொண்ட அத்தனை பேரோடும் இருக்க நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால்
எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அக்கவுண்ட் நம்பர் 3386424648 ஐஎஃப்எஸ்சி கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.